நம்ம கிளாஸ்ல ஒரு சில பேர் வந்து இருப்பாங்க, எப்ப பாரு ஜாலியா இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்திட்டு இருப்பாங்க, விளையாடிட்டு இருப்பாங்க, போன் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா மார்க் மட்டும் நம்மளை விட அதிகமா வாங்கிடுவாங்க. நம்ம எப்ப பாரு புக்கும் கைமாவே இருப்போம், படிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா எந்த ஒரு எக்ஸாம்லயுமே நம்ம போட்ட எஃபோர்ட்டுக்கான ஒரு பலன் கிடைச்சிருக்காது. இது நீங்க உங்க லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? அது மட்டும் இல்ல, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப வந்து கிட்ட வந்துரும், போர்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா அதுக்கு படிக்கிறதுக்கான ஒரு டைம் வந்து நம்ம கையில ரொம்ப ரொம்ப வந்து கம்மியா இருக்கும். சீக்கிரமா படிச்சணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா படிச்சதெல்லாம் எக்ஸாம்ல போய் நம்ம மறக்க கூடாது இல்லையா? அப்போ சீக்கிரமாவும் படிக்கணும், அது எக்ஸாம்ல போய் நமக்கு மறக்கவும் கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. ஃபைனலா நான் சொல்லக்கூடிய அந்த ஸ்டடி டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. சரி, இன்னொரு விஷயம், நம்ம பிரெயின் நமக்கு எப்பவுமே நல்லதா செய்யுதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கிடையாது. ஆரம்பத்துல என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அப்புறமா படிச்சுக்கலாம், எக்ஸாம் வந்தோடனே எனக்கு ஒரு புஷ் இருக்கும், அப்ப நான் தானா எல்லாத்தையுமே ஃபாஸ்டா முடிச்சிருவேன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்ப கொஞ்சம் விளையாடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா எக்ஸாமுக்கு ஒரு நாள் முன்னாடி நம்ம அப்படியே கதறிட்டு இருக்கிறப்போ அதே பிரெயின் தான் நம்மள பார்த்து கேட்கும், டேய் தம்பி அப்போவே படிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். சோ எப்பயுமே நம்ம பிரெயின் சொல்றத நம்பிடாதீங்க, இப்படி சொல்றதா அப்படி நம்ம கிட்டே திருப்பி பேசும். சோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம சூப்பரா கம்மியான டைம்ல செமையா நம்ம வந்து போர்ஷன்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே 5 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டடி டிப்ஸ் தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். சோ மறக்காம அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. சோ இப்போ டிப் நம்பர் 1, செட் மைக்ரோ டார்கெட்ஸ். அது என்னமா மைக்ரோ டார்கெட்ஸ் அப்படின்னு நீங்க வந்து கேட்பீங்க. நிறைய நேரத்துல நம்ம ஐயோ நிறைய இருக்கு படிக்க, ஐயோ இவ்வளவு இருக்கே, ஐயோ அவ்வளவு இருக்கே, டைம் ரொம்ப கம்மியா தானே இருக்கு, இவ்வளவு கம்மியான டைம்ல நான் எப்படி படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டே நம்மளால எதையுமே போக்கஸ் பண்ணி ப்ராப்பரா முடிக்கவே முடியாமையே போயிடும். இந்த பிளானிங்கே முக்கால்வாசி டைம் போயிடுச்சு அப்படின்னா எங்க இருந்து நம்ம அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு? சோ இதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம பிரெயினுடைய சைக்காலஜியை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்டா. நம்மளை விட நம்ம பிரெயின் சைக்காலஜியை நம்மளோட அம்மாக்கள் தான் நல்லா புரிஞ்சு வச்சிருப்பாங்க. சின்ன வயசுல நம்ம குழந்தையா இருக்கிறப்போ நமக்கெல்லாம் சாப்பாடு ஊட்டுறப்போ என்ன பண்ணுவாங்க, நிறைய சாப்பாடு எப்படியாச்சும் வந்து நம்ம ஊட்டிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் நம்ம கிட்ட கொஞ்சம் தாண்டா, ஒரு வாய் தான், இதை மட்டும் முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டார்கெட் பண்ண எல்லா குண்டா சோறையும் நம்ம வாயில வந்து திணிச்சிருவாங்க. அதே மாதிரிதான் நமக்குள்ளேயும் ஒரு இன்னர் சைல்டு இருக்கு. அந்த இன்னர் சைல்டு கிட்ட 10 சாப்டர் படிக்கணும், 2 நாள் தான் டைம் இருக்கு அப்படின்லாம் சொன்னா பதறிடும், ஒண்ணுமே படிக்காது. சோ அப்படி சொல்லி நீங்க வந்து ரொம்ப ஓவர்வெல்ம் ஆகி டோன்ட் பர்டன் யுவர் செல்ஃப். இன்ஸ்டெட் என்ன பண்ணுங்க, ஓகேடா ஒன்னும் இல்ல, அடுத்த half an hourல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கிற ஷார்ட் ஆன்சர்ஸை மட்டும் படி, போதும், குட் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் முடிச்சிடலாம், ஈஸி அப்படின்னு நம்ம கிட்டே நம்ம கொஞ்சம் பாசிட்டிவா பேச நம்மளுடைய கான்பிடன்ஸ் வந்து கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். நல்லா யோசிச்சு பாருங்க, சின்ன வயசுலலாம் நம்மளோட கான்பிடன்ஸ் கொஞ்சம் அதிகமாவே இருந்திருக்கும். அதனாலே நம்ம எக்ஸாம்லாம் நல்லா படிச்சு நல்ல மார்க் வந்து வாங்கியிருப்போம். போக போக நம்ம கான்பிடன்ஸ் கம்மியானதுனாலே நம்மளால நம்மளுடைய ஃபுல் பொட்டன்ஷியலை ரீச் பண்ண முடியாம போயிருக்கும். இது வந்து ஏதோ ஒரு மோட்டிவேஷன் கதெல்லாம் இல்லடா, நம்ம ரியல் மாம்ஸ் உடைய ஒரு ரியல் இன்ஸ்பிரேஷன் ஸ்ட்ராட்டஜி தான். இது கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. சோ இப்போ டிப் நம்பர் 2 என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, prioritize important stuffs. என்னமா prioritize important stuffs அப்படின்னா, நம்ம क्वेश्चन பேப்பர்ல இருக்கக்கூடிய 80% of the questions வந்து வெறும் 20% of the bookல இருக்கக்கூடிய சிலபஸ்ல இருந்தா நமக்கு வருது இல்லையா? சோ இத படிக்கிறதுக்கு you need to find a pattern. என்னது? அது குவார்டர்லியா இருக்கட்டும், ஹாஃப் இயர்லியா இருக்கட்டும், எந்த ஒரு எக்ஸாம், ஏன் IAS எக்ஸாமா கூட இருக்கட்டும், எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே ஹை ப்ரியாரிட்டி டாபிக்ஸ், ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ், அது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் क्वेश्चंस, இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस, இப்படி எல்லாம் வந்து ஒரு பேட்டர்ன் வந்து இருக்கும்டா. அத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அனலைஸ் பண்ணணும். மேம் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन மட்டும் படிச்சா போதுமா மேம்? இம்பார்ட்டன்ட் क्वेश्चन படிச்சா எத்தனை மார்க் மேம் வரும் அப்படின்னு அடுத்த கேள்வி உங்க மனசுல இருக்கிறது எனக்கு இப்பவே காதுல கேக்குது. சோ நீ எத்தனை மார்க் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னு சொல்லுங்க. அதுக்கு நீங்க என்ன படிக்கணும் அப்படிங்கறத நான் கண்டிப்பா அடுத்த வீடியோல வந்து சொல்றேன், சரியா? சோ எஸ், லெட்ஸ் கம் பேக் ஹியர். சோ இந்த ஒரு பேட்டர்னை அனலைஸ் பண்றது எப்படி மேம்? அது தெரியாத வேற மேம் நாங்க உங்ககிட்ட வந்திருக்கோம் அப்படின்னா,
அதுக்கு தான் previous year question papers is going to help you a lot. So இந்த வருஷம் உங்களுக்கு தேவையான quarterly exams previous questions, half yearly exams கான previous year questions, ஏன் public exam ஓடுது, அது மட்டும் இல்லாம NEET exam, இது எல்லாத்துக்கான previous year questions வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லயே நான் வந்து அப்டேட் பண்றேன்டா. சோ கண்டிப்பா உங்களுக்கு எந்த எக்ஸாம்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படினாலுமே இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த PDF நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சோ இப்போ செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டடி டிப் வந்து என்ன தெரியுமா மேம்? லாஸ்ட் மினிட்ல வந்து படிச்சிடலாம் மேம், ஆனா இப்படி ரொம்ப ஃபாஸ்டா கடகடன்னு வந்து படிக்கிறப்போ எக்ஸாம்ல போய் மறந்துருமோ அப்படின்னு ஒரு பயமா வந்து இருக்கு மேம். சோ நான் வேகமாவும் படிக்கிறோம், ஆனா எக்ஸாம்ல அது போய் எனக்கு மறக்கவும் கூடாது அப்படின்னா how should I study? சோ இத வந்து நான் சொல்றதை இப்போ ஃபாலோ பண்ணுங்க. நம்ம ஜெனரலா எப்படிடா படிப்போம்? ஒரு கொஸ்டின் படிக்கிறோம் அப்படின்னா ஒரு 2 மார்க் படிக்கிறோம்னா உடனே நம்ம சொல்லி பார்ப்போம், இல்லைன்னா அதை வந்து எழுதி பார்ப்போம். ஒரு சில பேர் அது ரெண்டுமே வந்து பண்றது இல்லை. அப்படியெல்லாம் வந்து இல்லாம உடனே சொல்லி பார்க்காம உடனே எழுதி பார்க்காம ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீ சொல்லி பார்க்க போற. ஏன்? அப்பதான் உனக்கு அது மறந்துருக்கும். அப்பதான் என்ன மறந்துருக்கு அப்படிங்கறத நம்ம உடனே புக் எடுத்து ரீகாலும் பண்ணுவோம். மோஸ்ட்லி அப்போ நம்ம மறக்கிறது தான் எக்ஸாம்லயே போய் மறப்போம். சோ நமக்கு ஒரு வாட்டி ரீகால் பண்ணதுனால எக்ஸாம்ல நமக்கு மறக்காம இருக்கும். அப்போ உங்களுடைய கேட்பீங்க, மேம் அப்போ அந்த 30 மினிட்ஸ் நாங்க என்ன மேம் படிக்காம அப்படி சும்மா உட்காந்துக்கணுமா? ஹே அப்படிலாம் சொல்லுவேன். எக்ஸாம்பிள் இதோ பாருங்களேன், நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். ஒரு 5 ஷார்ட் ஆன்சர்ஸ் படிக்கிறதுக்கு எனக்கு half an hour ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த half an hour நான் சும்மா இருக்க கூடாது. அடுத்த half an hourல நீ போயிட்டு ஒரு 5 மார்க் முடிச்சிடு. 5 மார்க் முடிச்சிட்டு நீ என்ன பண்ண, அந்த ஃபர்ஸ்ட் half an hourல படிச்ச ஷார்ட் ஆன்சர்ஸ் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிப்பார். நிறைய மறந்துருக்கும், என்னென்னலாம் மறந்துருக்கோ அதை ஒரு வாட்டி நீங்க திருப்பி போயிட்டு ரீகால் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் half an hourல படிச்சத ரெண்டாவது half an hour முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்க ரீகால் பண்ணி பார்க்கணும். சோ கண்டிப்பா இந்த ஸ்டடி டிப் உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேம் படிக்கலாம் வந்து உட்கார்றேன் மேம். எக்ஸாம்பிள் இந்த ஒரு சினாரியோ வந்து நீங்க இமேஜின் பண்ணி பாருங்களேன். நாளைக்கு வந்து எக்ஸாம், இன்னைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்கு. இன்னைக்கு உட்கார்றோம் ஃபுல் டே, எப்படியாச்சு ஃபர்ஸ்ட் அவர் இந்த சாப்டர், அடுத்தவர் இந்த சாப்டர், அதுக்கப்புறமா இந்த சாப்டர், அதுக்கப்புறமா 1 மார்க், அதுக்கப்புறமா 2 மார்க், தென் 5 மார்க், தென் கம்பல்சரி கொஸ்டின். இன்னைக்கு ஃபுல்லா நம்ம எல்லாத்தையுமே படிச்சு முடிச்சிடும் அப்படின்னு நம்ம சூப்பரா தான் பிளான் பண்ணி உட்காருவோம். ஆனா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மேலேயே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் படிச்சதுக்கு அப்புறமாவே நமக்கு வந்து படிக்கணும்னு தோணும், மைண்ட் இருக்கும், ஆனா எனர்ஜி இருக்காது. ரொம்ப வந்து நம்ம பேர்ன் அவுட்டா வந்து ஃபீல் பண்ணுவோம். ஐயோ நிறைய படிக்க இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுவே நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். மண்டையில அதுக்கப்புறம் ஒண்ணுமே வந்து ஏறாது. நம்மளோட போக்கஸை கம்ப்ளீட்டா நம்ம வந்து லூஸ் பண்ணி இருப்போம். அதுக்குதான் பிரெயினோட ஒரு சில டைமிங் நீங்க வந்து கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணணும். அது என்ன மேம் அப்படின்னா யூ ஹாவ் டு டேக் பிரேக்ஸ் தான். எப்படி அந்த பிரேக்ஸ் நம்ம எஃபிஷியன்ட்டா எடுக்கலாம் அப்படின்னா சே ஒரு 20 மினிட்ஸ் தான் நீங்க படிக்க போறீங்க. அதுக்கு டைமர் செட் பண்ணணும். டைமர் செட் பண்ணாம படிக்க கூடாது. யூ ஹேவ் டு ஆன் த டைமர். 20 மினிட்ஸ், நோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நோ டைவர்ஷன்ஸ், ஒன்லி ஃபோக்கஸ் படிங்க. தென் 5 மினிட்ஸ் யூ ஹேவ் டு டேக் பிரேக். இல்ல மேம் நான் 1 hour படிக்க போறேன் அப்படின்னா 1 hour படிச்சீங்க அப்படின்னா நீங்க 10 மினிட்ஸ் நீங்க பிரேக் எடுக்கணும். ஓகே, சோ இந்த பிரேக் டைம்ல என்ன பண்ணணும் மேம்? நிறைய நேரத்துல என்னால பிரேக் முடிச்சிட்டு நான் திருப்பி படிப்புக்கு வரமாட்டேன் மேம், அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிடுறேன் மேம் அப்படின்னா யாரெல்லாம் இந்த ஒரு ப்ராப்ளம் ஃபீல் பண்றீங்களோ லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். அடுத்த வீடியோ பிரேக்குக்கு அப்புறம் எப்படி படிக்கிறது அப்படிங்கறதே நான் உங்களுக்காகவே போடுறேன். சரியா? சோ கண்டிப்பா இந்த ஒரு ப்ராப்பர் பிரேக்ஸ் விட்டு நீங்க வந்து படிச்சு பாருங்க. நம்ம ஃபோக்கஸ் வந்து கொஞ்சம் ரீடைன் ஆகும்டா. சரியா? சோ அடுத்து the final most important study tip வந்து என்னது அப்படின்னா consistency matters. எங்க பார்த்தாலும் சொல்றாங்க consistency matters. எப்படி கன்சிஸ்டன்ட்டா இருக்கிறதுனால நமக்கு தெரியல. சோ சின்ன வயசுல நம்ம படிச்ச ஒரு கதையில ஒரு குட்டி ஸ்டோரியில இருக்கக்கூடிய பெரிய லெசனை நம்ம இப்ப திருப்பியும் ஞாபகம் வச்சுக்க போறோம். which is அந்த ஆமை அண்ட் முயல் ரேஸ். முயல் ரொம்ப டேலண்டடா இருக்கும், ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஆனா ஒரு குட்டி பிரேக் எடுத்து பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு அலட்சியத்துல படுத்து தூங்கிரும், தோத்துரும். ஆனா ஆமை வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்டா இருக்கும், ஸ்லோவா தான் இருக்கும். எல்லாரை விட ரொம்ப ஸ்லோ தான். ஆனா கன்சிஸ்டன்டா அது பாட்டுக்க அதோட இதை வந்து வேலையை பண்ணிட்டே இருக்கும். ஃபைனலி ஆமை வந்து ஜெயிச்சிரும். அதே மாதிரிதான் மத்தவங்க கூட உங்களை நீங்க கம்பேர் பண்ணிட்டுலாம் இருக்காதீங்க. ஓகே, சோ நீ படிக்கிற ஸ்பீட்லயே என்ன பண்ணு அப்படின்னா ப்ராப்பரா படி, ஆனா கன்சிஸ்டன்டா படி. ஒரு நாள் படிச்சுட்டு 4 நாள் பிரேக் எடுக்கிறது கன்சிஸ்டன்சி கிடையாது. டெய்லி 2 hours, டெய்லி 4 hours இந்த மாதிரி சீரா படிக்கிறது தான் நமக்கு வந்து என்ன தரும் அப்படின்னா ஒரு ஃபைனல் சக்சஸ் வந்து நமக்கு தரும்.
சரியா? சோ இத வந்து திருப்பி திருப்பி மைண்ட்ல வந்து கொஞ்சம் நீங்க ரிமைண்ட் பண்ணி வெச்சுக்கோங்க. ஓகே, சோ finally guys, I really hope these tips are very useful for you. And yeah, என்ன வந்து first time இதான் பார்க்கறவங்களுக்கு வந்து let me introduce myself. என் பேர் வந்து ஸ்ராவணி and இது வந்து நம்மளோட சேனல் வேதாந்தா 11th 12th ஸ்டேட் போர்ட் நீட் தமிழ். சோ தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே, முக்கியமா ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே for 11th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, பப்ளிக் அப்படின்னு டெய்லி லைவ் கிளாஸ் போயிட்டு இருக்குடா. ஆப்ல பாத்தீங்க அப்படின்னா பெய்டு கிளாஸும் இருக்கு, நமக்கு கைட் புக்ஸும் இருக்கு, டெய்லி ஸ்டடி பிளான்ஸ், பிடிஎஃப்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம தந்துகிட்டே வந்து இருக்கும். சோ கண்டிப்பா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். Also நீட்டுக்கும் நாங்க கோச்சிங் தரோம். So if you are preparing for NEET also, this channel will be very helpful for you. Okay, so definitely நீங்க subscribe பண்ணிக்கோங்க. Also நம்ம கிளாஸ்ல ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க நமக்கு இல்லையா, ஒரு வெல் விஷர், நம்மளுடைய குட் டைம்ஸ் பேட் டைம்ஸ் எல்லாத்துலயுமே நம்ம கூட வந்து இருந்திருப்பாங்க. சோ உங்களுடைய ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகே, சோ இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா let me know in the comment section, லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் பசங்களா.